ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஹெவி ரன்னர்ஸா? ஓவர் ப்ரொனேஷன் பண்ணுவீங்களா? ஆங்கிள் சப்போர்ட் வேணுமா? நல்லா ஹைலி டியூரபிளான ஒரு ஷூ வேணுமா? உங்களுக்கு பாஸ்ட் இன்ஜுரிஸ் இருக்குது, நல்லா ப்ரொடெக்டிவான ஒரு ஷூ வேணுமா? நல்லா குஷனிங்கான ஒரு ஷூ வேணுமா? எங்கேயுமே பார்க்க வேணாம். ஏசிக்ஸ் ஹைனோ 31 தவிர எனக்கு வேறு எந்த ஷூமே சொல்ல தெரியல. இதோட ரீட்டைல் ப்ரைஸுக்கு இல்லை, இதில் இப்போ போகிற ஆஃபர் ப்ரைஸில் மட்டும்தான் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் ரீட்டைல் ப்ரைஸில் நான் எந்த ஷூமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் யாருக்குமே. இந்த ஷூ எல்லா ஏருமே ஏசிக்ஸ் வெப்சைட்லேயா இருக்கட்டும், இல்லை அவங்களோட அஃபிஷியல் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒரு 5000 9000 ரேஞ்சில் ஈரெண்டில் வந்து சேல் பண்ணுவாங்க. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு இதை அடிச்சிக்க வேறு ஷூவே இல்லை. இதில் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் போட்டிருக்கேன். இந்த ஷூவில் இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டேன். ஒரு லாங் ரன்னும் ஓடி முடிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டிவான ஒரு ஷூ. இதில் ஃபாஸ்ட்டாலாம் ஓட முடியாது, இது அதுக்கு டிசைன் பண்ணவே இல்லை. ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு ஷூ. நான் நிறையா ஷூவில் ரன் பண்ணுறேன், பட் இந்த ஷூவில் எனக்கு கிடைக்கிற அந்த ஸ்டேபிள்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ஸ்டெடி பேஸில் ஓடுறதுக்கு எனக்கு அந்த மாதிரி ஸ்டேபிளான ஒரு ஷூ வேணும். அது இந்த ஷூவில் தான் நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன். நான் நிறையா ஷூஸ் ஸ்டேபிளே இல்லாத ஷூஸில் நிறையா ஓடுவேன், அப்போனா எனக்கு ஆங்கிள் டிஸ்கம்ஃபர்ட் வரும். அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் அ மைல்ட் ப்ரொனேஷன். பட் இந்த ஷூ இது எதுக்காக அவங்க டிசைன் பண்ணாங்களோ அதை பக்காவாக பண்ணுது. 4D கைடன்ஸ் சிஸ்டம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டெபிலிட்டி சிஸ்டம்னே சொல்லலாம். அவங்களோட பியூர் ஜெல் டெக்னாலஜி, ஹீலில் இருக்கிற அந்த ஜெல் அது இருக்குது. பட் ஸ்டில் உங்களால் எக்ஸ்ட்ரா குஷனிங் இங்கே ஃபீல் பண்ண முடியும். அது ஜெல்லாலையா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் யூ வில் ஃபீல் தட் எக்ஸ்ட்ரா குஷனிங் இன் ஹீல். ஸோ ஹீல் ஸ்ட்ரைக்கராக இருந்தால் அது ஒரு ப்ளஸ். ப்ரீமியமான ஒரு ஷூ, நல்ல ப்ரீமியமான ஒரு ஃபோம் எஃப்எஃப் பிளாஸ்ட் ப்ளஸ். அண்ட் இதில் கொடுத்துருக்க அந்த அப்பர் ஒரு ஹைலி ப்ரீமியமான டியூரபிளான ஒரு அப்பர் தான் கொடுத்துருக்காங்க. அவுட் சோல் அவங்களோட ஹைப்ரிட் ஹை அப்ரஷன் ஏசிக்ஸ் ரப்பர், அதுவும் ஹைலி டியூரபிளான ஒரு ரப்பர், ஒரு நல்ல ஒரு ட்ராக்ஷன். ஆஃப்டர் ரன்னிங் 60 கிலோமீட்டர் நான் நினச்சது தான் இந்த ஷூ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டெபிலிட்டி ஷூ ரைட் நவ் இன் த மார்க்கெட். 32 இதிலேருந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதை நான் இந்த கம்மிங் டேஸில் டெஸ்ட் பண்ணுறேன். பட் இப்போ போகிற டிஸ்கவுண்ட்டுக்கு லெஸ் தென் 10,000 உங்களுக்கு இந்த ஷூ கிடச்சிது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, நீ ஹிப் அண்ட் காஃப் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, பெயினாக இருக்குது, நல்ல ப்ரொடெக்டிவான ஒரு ஷூ வேணும்னா அவங்களும் இதை வாங்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு மெயினாக ஓவர் ப்ரொனேஷன் ஆகுது, அதாவது உங்கள் ஆங்கிள் வந்து ஓடும்போது கொலாப்ஸ் ஆகுது, ஆங்கிளில் பெயின் வருது, இல்லைனா இந்த ஆர்க்கில் பெயின் வருது, அந்த மாதிரி பர்சனாக இருந்தால் எங்கேயுமே பார்க்க வேணாம், இந்த ஷூ தான் உங்களுக்கு. இதே ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய GT 2013 நீங்கள் லெஸ் தான் 85 kg இருக்கீங்கன்னா கண்டிப்பாக GT 2013 வாங்கலாம். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி இருக்கும் அண்ட் லைட்லி சாஃப்டர் தன் GT 2013. நீங்கள் லைட்டர் பர்சனாக இருக்கனால இந்த ஷூ உங்களுக்கு ஹெவியாக இருக்கலாம் வாங்கினா, பட் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா கன்வெர்ட் அதை வாங்கிக்கோங்க. ஸோ என்னோட சைட்லேருந்து ஆஃப்டர் ரன்னிங் 60 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஃபுல் மார்க் கொடுப்பேன் இப்போ போகிற டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது இல்லை நீங்கள் இதை பை பண்ணி ரன் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். ஹாப்பி ரன்னிங். பீஸ்.